பார்க்கலாம் பாருங்கள். ஐயரகன் பிராந்தி வெள்ளிமலை விபாஸ் பட்டறை நிமலேஸ்வரன் யாழ்ப்பாணம் சுபாஷ் மட்டக்குடி வேணுகோபால் கோலவக்கரை மசீஹா மடவளை பசார் சலீம் வெள்ளிமலை முகமது ஜெகதகரை பாத்தி முகமது அம்பத்தனை முசாசினி நாராவூர். இந்த 10 போட்டியாளர்கள் ஹாட் சீட் யாருக்கு கிடைக்க போகுது என்று டிவியை பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்து கொண்டிருப்பாங்க, குடும்பத்தினர் நண்பர்கள் எல்லாருமே. உங்களை ஹாட் சீட்டின் அதிபதியாக்க போகும் கேள்வி இதோ. கேள்விய நன்றாக கவனிங்க. பின்வரும் கால அளவுகளை சிறியதிலிருந்து பெரியது வரை வரிசைப்படுத்துக. A நிமிடம், B மணித்தியாலம், C வினாடி, D நாள். ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது என்பது ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப சரியான வரிசையை பார்க்கலாம். இதோ C வினாடி, A நிமிடம், B மணித்தியாலம், D நாள். பதில் தெரிஞ்சிருக்கலாம். வேகமாக பதிலை சொன்னவர் யார்? நிமலேஸ்வரன். நிமலேஸ்வரன் வாழ்த்துக்கள். உங்களுக்காகவே ரெடியா இருக்கு. என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்ன டார்கெட்? 10 கேள்வி தான். 10 கேள்வி. லட்சாதிபதியாவது போகணும் என்ற நம்பிக்கையோட வந்திருக்கிறார். வாருங்க விளையாடலாம். மகாலட்சுமி நிமலேஸ்வரன் யாழ்ப்பாணத்திலிருந்து ஹாட் சீட்டுக்கு வந்திருக்கிறார். 7788 கலெக்ட் ஏற்படுத்தி ஒரு நாள் நீங்களும் ஹாட் சீட்டுக்கு வரலாம். கனவுகள் இருக்கும் வாழ்க்கையில, அதை அடையிறதுக்கு நாங்க தான் போராடணும். ஹாட் சீட் கனவா இருந்தா தொடர்ச்சியா முயற்சி செய்யுங்க. ஒரு நாள் உங்களுடைய முயற்சி ஹாட் சீட் வரை உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிற கெமிஸ்ட்ரி மாஸ்டர் சொல்லுங்க. நிமலேஸ்வரன் உங்களை நான் யாழ்ப்பாணம் அத்தியன் வரேன். நான் கொஞ்ச காலம் தென்னிந்திய கல்லூரியில் கெமிஸ்ட்ரி ஆசிரியர் இருந்தேன். இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பம் தொடக்கம் பார்த்துக்கிட்டு வரேன். இந்த நிகழ்ச்சியை நல்ல உதவியை வளர்க்கிற நிகழ்ச்சியாகவும் நல்ல ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகவும் இன்னும் வருது. நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு. சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலே படிச்சு சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியில ஆசிரியரா பணியாற்றி இப்ப டியூஷன் வாத்தியார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பிசிக்கல் சயின்ஸ் பட்டதாரி வேற. ஒரு நல்ல போட்டியாளர். மணிப்பையை பார்க்கலாமா? யார் யார் வந்திருக்காங்க உங்களோட போட்டியை பாக்குறதுக்கு? எங்களை பெரியம்மா, எங்க தம்பி, எங்க அக்கா, தம்பி அக்கா சொந்தக்காரர் நிறைய பேர் வந்திருக்கீங்க. பெரியம்மா வணக்கம். தம்பி அக்கா எல்லாருக்கும் வணக்கம். சரி, எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க லட்சாதிபதியாவது திரும்பி போகணும் என்ற முடிவோட வந்திருக்கீங்க. மணிப்பையை பாருங்க. மொத்தம் 15 கேள்விகள், 20 லட்சங்கள். 5 கேள்விகளுக்கு சரியா பதில் சொன்னால் 10,000 ரூபாய் உறுதி பணம். 10 கேள்விகள் வரை நீங்கள் போனா நீங்க சொன்ன மாதிரி லட்சாதிபதி விமலேஸ்வரன். 3 லைஃப் லைன்கள் உதவி செய்வதற்கு ஆஸ்தி ஆடியன்ஸ் பார்வையாளர்களிடம் கேட்கலாம். போன ஃப்ரெண்ட் 50-50 சரியான உதவிகளை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு மேல போக முடியாது என்ற சூழ்நிலை வந்தா என்ன செய்யலாம்? போகவே போகலாம். இல்ல நான் பதில் சொல்லியே ஆகணும்டா அஸ்லம மாதிரி ஆகலாம். இல்ல போட்டிய அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறவர். சரி, போட்டிக்கு போறோம் நிதானமா, அதே மாதிரி சந்தோஷமா விளையாடுறோம். சரியா? விமலேஸ்வரன் என்ன வீட்டை கூப்பிடணும்? நிமல். நிமல். ஓகே, நாங்க நிமலை கூப்பிடலாம். நிமல் போட்டி விளையாடலாம் பாருங்கள். சக்தியின் மகாலட்சாதிபதி. நிமல், உங்களுக்கான முதலாவது கேள்வி. சூரிய ஒளியில் உள்ள நிறங்கள் எத்தனை? ஆப்ஷன்கள் A 5, B 7, C 10, D 12. B 7 ரைட் ஆன்சர். 1000 ரூபாய். கெமிஸ்ட்ரி மாஸ்டர், பிசிக்கல் சயின்ஸ் படிச்சவர். கேள்வி கம்ப்யூட்டர் பார்த்தா கேட்கிறவர் போல இருக்கு. இரண்டாவது கேள்வி இதோ. கும்கி எனும் தமிழ் திரைப்படம் எந்த மிருகத்தை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டது? ஆப்ஷன்களை பார்க்கலாம். A நாய், B குதிரை,
சி யானை, டி சிங்கம். சி யானை. சரியான பதில் 2000 ரூபாய். கும்கி படம் பாத்தீங்களோ? அப்படி இருந்தது படம். நல்ல நல்லா இருந்தது. படம் எல்லாம் புதுசா வந்தோன்னு ஒரு போய் பாப்பீங்களா? இல்ல படம் அவங்க அக்கா வந்திருக்கா கேட்டுருவேன். ஓகே, அடுத்த கேள்வி. இப்ப சிரிச்சு சந்தோஷமா ஆளுநர். மூன்றாவது கேள்வி இதோ. ஒரு மணித்தியாலத்தில் உள்ள செகண்ட்கள் எத்தனை? ஆப்ஷன்கள்: ஏ 24, பி 60, சி 360, டி 3600. டி 3600. லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் டி 3600. சரியான பதில் 3000 ரூபாய். கூட்டிகள் பாத்தீங்களோ? கொட்டி கொட்டை பிள்ளையா கணக்கு 3 கணக்கு ஒரு நிமிடம் கணக்கு மாறி 60 கடைசியில் ஒரு மாதிரி 3600 வந்துடுங்க. சரி, பார்த்து கேட்டு விளையாடுங்க. ஓகே, அடுத்த கேள்வி இதோ. ஒரு பொருளின் அமைப்பை சுலபமாக அறிய உதவும் முப்பரிமாணத்தில் 3 டைமென்ஷனல் அடங்காதது எது? ஆப்ஷன்களை பார்க்கலாம். ஏ நீளம், பி அகலம், சி பாரம், டி உயரம். சி உயர். சி பேர். சி பேர். உயரமா பேரமா? பேரம். சி பேர். அப்பே உயரம் வந்தது. லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் சி பாரம் உயரமா இருந்தா அப்படி போக வேண்டி இருந்திருக்கு. டங் ஸ்லிப் ஆயிட்டு தம்பிக்கு. ஹாட் சீட் டென்ஷன் இன்னும் போயில்ல யாருக்கு. ஒரு சாருக்கு எப்படி இருந்தா ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்குமா? எங்க சார் நீங்க எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட்? சார் தம்பி விளையாடுங்க, நல்லா விளையாடுறீங்க, ஆனா டென்ஷன் ஆகாம விளையாடுங்க. 10,000 ரூபாய்க்கான கேள்வி இதோ. வைணவ சமயத்தின் முழுமுதற் கடவுள் யார்? ஆப்ஷன்களை பார்க்கலாம். ஏ சிவன், பி விஷ்ணு, சி பிள்ளையார், டி சக்தி. பி விஷ்ணு. லாக் செய்யலாம். லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் பி விஷ்ணு. வைணவ சமயம் இந்து சமயத்தில் ஒரு பகுதி, ஒரு பிரிவு. இந்து சமயத்தில் என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு தெரியுமா? ஓரளவு தெரியும். சைவம், சாக்தம், வைணவம், காணபத்தியம், சௌரம். இது சரியா சொல்லியிருப்பீங்களோ? நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். அவருக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு சந்திக்கலாம். இது சக்தியின் மகாலட்சாதிபதி. ஹாட் சீட்டுக்கு வாங்க. 15 கேள்விகள், 20 லட்சங்கள் அள்ளிக்கொண்டு போகலாம். மாதிரி நம்ம வீட்டில் இருந்தா ஒரே கேள்வி 10,000 ரூபாய். கேள்வி இதோ. தமிழ் திரைப்பட உலகம் எந்த பெயரால்? நிமல் ஹாட் சீட்ல இருக்கிறார். எப்படி டென்ஷனா இருக்கிறார் சார் என்ற ஸ்டூடெண்ட் பார்த்து கொண்டிருப்பீங்க. நல்ல ஒரு போட்டியாளர் நினைக்கிறார். நகைச்சுவை உணர்வு மிக்கவர் மாதிரி தெரியுது. நீங்க ஹாட் சீட்டுக்கு வாங்க. 7788 கால் பண்ணி சரியான பதில சொல்லுங்க. ஹாட் சீட்டுக்கு வாங்க. 15 கேள்விகள் ரெடியா இருக்கு. இப்ப 4வது கேள்வி தாண்டி 5வது கேள்வி. அதுக்கு லாக் செய்திருக்கிற பதில் விஷ்ணு. வைணவ சமயத்தின் முழுமுதற் கடவுள் விஷ்ணு. சரியான பதில். முதல் செக்க தந்துட்டு கதைக்கலாம். நேஷனல் வங்கி வழங்கும் 10,000 ரூபாய்க்கான காசோலை இதோ. அது சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் இருக்கீங்களா, எல்லாரையும் கலகலப்பா வச்சிருப்பீங்களாமே? அடிக்கடி ஜோக்கெல்லாம் சொல்லி கொண்டிருக்கீங்களா? என்ன அக்காட்ட பேசி பார்க்கலாமா, பெரியம்மாட்ட பேசி பார்க்கலாமா? பெரியம்மாட்ட. அக்காட்ட பேசினா அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்துடும், பண்டவாளங்கள் எல்லாம் வெளியில வந்துடும். பெரியம்மா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மகனை பத்தி, அவருடைய பெருமைகள். வீட்டுல எல்லாருமே சிரிக்க வச்சிருப்பாரா?
என்னுடைய பவானி தங்கச்சின மகன் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தவர் இல்லை ஜோக் சொல்லுவார் கெட்டித்தனம் இருக்காங்க ஜோக்கரா கெட்டிக்கார ரெண்டும் ரெண்டுல ஒன்றை சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? கெட்டிக்காரன் கெட்டிக்காரர் ஜோக் இடக்கிட சொல்லி கொண்டே போகலாம். ஷோ நல்லா இருக்கும், தெரிஞ்சு கொண்டே இருப்பாங்க. 20,000 ரூபாய்க்கான 6வது கேள்வி நிமல் இதோ. சுடோக்கு என்பது என்ன? ஆப்ஷன்கள்: ஏ மிருகம், பி விளையாட்டு, சி பாரம்பரிய ஆடை, டி அரச பரம்பரை. விட தெரியல. 4 இதையுமே ஊகிக்கக்கூடியதாக இல்லையா? கொஞ்சம் படிச்சு பாருங்க, டென்ஷன் ஆகாம. சுடோக்கு என்பது என்ன? மிருகம், விளையாட்டு, பாரம்பரிய ஆடை, அரச பரம்பரை. லைஃப் லைன் வேணும்னா போகலாம். லைஃப் லைன் என்ன லைஃப் லைன்? 50 லைஃப் லைனை தாருங்கள் கம்ப்யூட்டர் நிமலுக்கு. பாரம்பரிய ஆடை, விளையாட்டு. இந்த சுடோக்கு பாரம்பரிய ஆடையா இருக்குமா விளையாட்டா இருக்குமா? விளையாட்டு. ஏன் பாரம்பரிய ஆடையா இருக்க கூடாது? விளையாட்டு பண்ண சரி, இப்ப லொக் செய்யலாமா? லைஃப் லைன் 2 இருக்கு. லொக் செய்யலாம் கம்ப்யூட்டர். பி விளையாட்டு. என்ன டவுட் இருந்தது உங்களுக்கு? அரச பரம்பரை. அரச பரம்பரையோ ஞாபகம். ஏன் அப்படி? ஜப்பான் அப்படியே பேரை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா பாரம்பரிய ஆடைய ஜப்பான் அதுல சம்பந்தமான ஏதாவது பாரம்பரிய ஆடையா இருந்தா விளையாட்டா போயிடும். ரைட் ஆன்சர் 20,000 ரூபாய். எண்களை கொண்டு விளையாடும் ஒரு புதிர் விளையாட்டு. சொடுக்கு என்று பிரபலமா உங்கள் மத்தியில் தெரிஞ்சிருக்க மாட்டேங்கிறேன். சுடோக்கு சரியான வார்த்தை பிரயோகம். சரியான 11 மாதிரி லைஃப் லைன் உதவியோட அடைஞ்சிட்டீங்க. 20,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. என்னோட ஜோக், குட்டி ஜோக். கெட்டிக்காரன் அதே மாதிரி ஒரு ஜோக்க ஒரு வழியும் தாழ்மெண்ட் வந்து சொன்னா, நான் பஸ்ஸை கிளம்பி கொண்டு வந்ததால பஸ் காசை மிச்சப்படுத்திட்டேன். அப்ப தாப்பம் கனட முடியாது சொன்னாரு, நீ ஆட்டோ கிளம்பி வந்து ஆட்டோ காசை மிச்சப்படுத்திக்கலாம். ஆல்ரெடி. ஆனா எனக்கு இன்னும் அந்த பஸ்ஸை கிளம்பி கொண்டு போன ஆளு கருமான் தான் கிடைக்கும். எனக்கு உண்மை தெரிஞ்சாவோட மக்கா வீட்டுல நடந்த விஷயமா இது? உண்மையை சொல்லுங்க. வீட்டுல நடந்ததா இல்லாட்டி நீங்களே யோசிச்சிருந்த? ஓகே, அடுத்த கேள்வி போறதுக்கு முதல் மணிக்கு பாருங்க. இன்னும் 4 கேள்வி தான் இருக்கு. லட்சாதிபதி யாருக்கு உங்களுடைய டார்கெட் 2 லைஃப் லைன்கள் அப்படியே வச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி இதோ. இலங்கையில் அதிகூடிய வருடங்கள் பிரதமர் பதவி வகித்தவர் யார்? ஆப்ஷன்களை பார்க்கலாம். ஏ டபிள்யூ சேனாநாயக்கா அவர்கள், பி ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அவர்கள், சி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள், டி ரத்னஸ்ரீ விக்ரமநாயக் அவர்கள். போன ஃப்ரெண்ட் லைஃப் லைன் அதுல சொல்லக்கூடியதா இல்லையோ யோசிச்சு லைஃப் லைன் எல்லாமே அடிக்கடி பயன்படுத்தினா போயிடல. லைஃப் லைன் எல்லாம் போயிடலாம். நிமல் ஏதாவது யோசிச்சு உறுதி செய்யக்கூடியதா இருக்கா? ஓரளவுக்கு உறுதி செய்யக்கூடியதா இருக்கு. ஓரளவுக்கு உறுதி செய்யக்கூடியதா இருக்கு. என்ன உறுதி செய்யக்கூடியதா இருக்கு உங்களுக்கு? ஸ்ரீமாவு பண்டாரநாயக். என்ன செய்ய போறீங்க கடைசியா? லாக் செய்யலாமா இல்லாட்டி போன ஃப்ரெண்ட் போகலாம்? போன ஃப்ரெண்ட் போகலாம். அவ்வளவு கான்பிடன்ட் இல்ல. ஓகே, போன ஃப்ரெண்ட் லைஃப் லைனை தாருங்கள் கம்ப்யூட்டர். யாருக்கு கால் பண்ண போறோம்? அப்பா
அப்பாட்ட கால் பண்ண நான் முக்கியமா ஒரு விஷயத்தை கேட்பேன். விஜயரட்னா கால் பண்ணலாம் கம்ப்யூட்டர். மகன் அப்பாவுக்கு கால் பண்றார். அப்பாட்ட இந்த கேள்விக்கு பதில் கேட்கிற முதல் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. போன் ஃப்ரெண்ட் லைஃப் லைனை தாருங்க. உங்களுடைய மகன் ஹாட் சீட்ல போட்டியில இருக்கார். காண்டிபன் பேசுறேன் மகாலட்சாதிபதி நிகழ்ச்சியில இருந்து. எப்படி இருப்பீங்க? இப்ப மகன் சுகமா இருக்கிறது நீங்க சொல்ற பதில இருக்கு. ஆனா அதுக்கு முதல் ஒரு கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. இங்க வந்து பார்வையாளர்கள் எல்லாரும் கேட்கணும் இருப்பாங்க. ஒரு நாள் உங்கள்கிட்ட ஓடி வந்து என்ன சொன்னீங்க? ஒரு நாள் உங்கள்கிட்ட ஒரு ஆள் ஓடி வந்து அப்ப பஸ்ஸுக்கு பின்னால் ஓடி வந்ததுல பஸ் காசை மிச்சப்படுத்தினு சொல்ல நீங்க அவருக்கு நல்லா அரையொன்று கொடுத்து ஓட்டோக்கு பின்னால் ஓடி வந்திருக்கலாம்னு சொன்னீங்களா? பரவாயில்ல, அது நீங்க இல்ல, இது வேற ஒரு அப்பா. ஓகே, இந்த கேள்விக்கு போகலாம். ஒரு ஜோக் சொன்னார் உங்களுடைய மகன். இப்ப சீரியஸான இந்த விளையாட்டுல அடுத்த கேள்வி நேரம் ஆரம்பம். இதோ. இலங்கையில் அதிகூடிய வேடங்கள் பிரதமர் இலங்கையில் அதிகூடிய வேடங்கள் பிரதமர் பதவியை வகித்தவர் தக்டி சேனநாயக ஸ்ரீமான் பட்னஸ்ரீ விக்ரமநாயக ரணசிங்க பிரேமதாஸ். சுவர் தானே? சுவர்தானே கேட்டீங்களோ? சுவர்தான் அப்பாவும் சுவர் ஒரு ஆளையும் காணல. ஓகே ஓகே, நீ சொல்லிருக்காரு. எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் யோசிக்கிறேன். அப்படியே லைஃப்ல என்ன வெயிட் பண்ணிட்டீங்களோ? லொக் பண்ணி பதில் சரியா இருந்தா தான் அது சுவரான இல்லையான்றது தெரியும். லொக் செய்யலாமா? ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா லொக் செய்யலாம் கம்ப்யூட்டர். என்ன டவுட் இருந்தது உங்களுக்கு? சின்ன பிள்ளையா இருக்கீங்களா? தெரியாது. ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா இருக்கீங்களா? நீங்க பெரிய பிள்ளையா இருக்கீங்க? அவ பத்தி தெரியும். அவ இந்த காலத்துல தெரியும், இந்த காலத்துக்கு தெரியாது. ஒழுங்கான ஓகே. ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா லொக் செய்தாச்சு. சரியா இருந்தா 35,000 ரூபாய் இருக்கிறது. ஒரே ஒரு லைஃப் லைன். நீங்களே யோசிச்ச பதிலும் ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா. சரியா தவிர பார்க்கலாம் கம்ப்யூட்டர். தொடக்கம் 65, 70 தொடக்கம் 75, 94 தொடக்கம் 2000. கடைசியில தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சரியா? முதல்ல எத்தனை வருஷம்? இந்த 65 70ல இருந்து 77 வரைக்கும் அது ஞாபகம் இருக்கு. 17 வருடங்களும் 7 மாதம். சரியா? பிரதமரா இருந்தாங்க ஸ்ரீமாவ பண்டார் நாயக் அவர்கள். ரெண்டாவதா நீங்க யோசிச்சிருந்தா ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களே யோசிச்சிருக்கலாம். வேண்டாம், 10 வருடங்கள் பிரதமரா பதவி வகிச்சார். கடைசியில் அப்பா சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டார் மகனுக்கு. 35,000 ரூபாயில 15,000 ரூபாய் அப்பாவுக்கு கொண்டே கொடுக்கணும். 50,000 ரூபாய்க்கான கல்வி இதோ. பின்வரும் ஊரில் பெற்ற மகனை தன் மகன் என சொல்ல முடியாமல் தவித்த தாய் யார்? ஆப்ஷன்கள்: ஏ சீதை, பி குந்திதேவி, சி சகுந்தலா, டி ஆண்டாள். ஆப்ஷன் பி குந்திதேவி. ஆப்ஷன் பி குந்திதேவி. லாக் செய்யலாம். ஆண்டாள், சகுந்தலா, சீதை யாருமே இல்ல. லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் பி குந்திதேவி. மகாபாரதம் ராமாயணத்திலே எல்லாம் அதிகமான ஈடுபாடுகள் உங்களுக்கு இருக்கு என்று கேள்விப்பட்டது.
சரியா தான் பதில சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா இருந்தா தொடர்ந்து விளையாடலாம், இல்லைன்னா அப்படியே போகலாம். இப்ப நாங்க ஒரு சிறிய இடைவெளிக்கு போகலாம். ஹோம் கேம் நீங்களும் இடைவெளியில விளையாடலாம். இது சக்தியின் மகாலட்சாதிபதி. ஹாட் சீட்டுக்கு வாங்க. 15 கேள்விகள், 20 லட்சங்கள் அள்ளி கொண்டு போகலாம். நிபுணேஸ்வரன் மாதிரி நம்ம வீட்டில் இருந்தா ஒரே கேள்வி 10,000 ரூபாய். கேள்வி இதோ: தமிழ் திரைப்பட உலகம் எந்த பெயரால் அழைக்கப்படும்? நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், வெற்றி தோல்வி எல்லாமே இந்த போட்டியில இருக்கு. ஆனா நம்பிக்கைய ஒரு போட்டி. அதே நம்பிக்கையை வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நிமலை அழைத்து வந்த போட்டி. 7788 நீங்களும் அழைத்து ஏற்படுத்துங்கள். முதற்படி எடுத்து வைத்து ஒரு நாள் நிமல் மாதிரி ஹாட் சீட்டுக்கு வாருங்கள். கவி பின்வருவோரில் பெற்ற மகனை தன் மகன் என சொல்ல முடியாமல் தவித்த தாய் யார்? லாக் செய்திருக்கிற பதில் குந்தி தேவி அவர்கள். சரியான பதில் 50,000 ரூபாய். மகாபாரதம் ஒரு அற்புதமான காவியம். அதுல மிகுந்த ஈடுபாடு உங்களுக்கு இருந்தது என்று வெளிப்படும். சொல்லுங்க. அதுல அர்த்தங்கள் வாழ்க்கைக்கு வித்தியாசப்படுது. அதாவது கர்ணன் இந்த செஞ்சோட்டுக்கிறேன் யாராலையும் அப்படி யாராலையும் செய்யல விரும்புகிறாரு. அந்த தாய் தம்பி மாதிரி எல்லாரையும் விட்டு தன் நண்பனுக்காண்டி இங்க கொடுத்தது யாராலையும் செய்யறாரு. கௌரவம் குறைஞ்சு போயிடும். ஊர் என்ன பேசும், நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள் என்று கங்கை நதியில விடப்பட்ட ஒரு மகன் கர்ணன். சரியான நேரத்துல கௌரவர்கள் கௌரவம் சேர்த்ததால செஞ்சோட்டு கடந்திருக்க நண்பனுக்காக இறுதி வரை போராடினார். இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் வாழ்வியலை சொல்றதுக்கு இப்படியான காவியங்கள்ல உண்டு. இப்ப உள்ள பிள்ளைகள் அதையெல்லாம் படிக்கிறது ராமாயணமா மகாபாரதமா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற பிள்ளைகளும் உண்டு. பெற்றோர்கள் முக்கியம். இப்படியான காவியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்த கேள்வி 75,000 ரூபாய்க்கான கேள்வியை பார்க்கலாம். இதோ: 4 ஆசிய புலிகள் 4 Asian tigers என குறிப்பிடப்படும் 4 நாடுகளில் அடங்காதது எது? ஆப்ஷன்கள்: A இந்தியா, B தென்கொரியா, C சிங்கப்பூர், D தாய்வான். எல்லாத்தையும் என்னத்தை செய்யறது? நீ ஒவ்வொரு போயிடாது. கடைசியா ஒரு முடிவு எடுங்க. தாய்வான் லாக் செய்யலாம், லாக் செய்யலாம். 4 ஆசிய புலிகள் 4 ஏசியன் டைகர்ஸ் என குறிப்பிடப்படும் 4 நாடுகளில் அடங்காதது எது? தாய்வான். லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் செய்யலாமா? ஓகே, லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் டி தாய்வான். ஏன் தாய்வானை போனீங்க? இந்தியா, தென்கொரியா, சிங்கப்பூர் எல்லாத்தையும் இருக்கு. இந்தியா தான் புலி இருக்கு. இந்தியா அந்த தென்கொரியா சிங்கப்பூர் வளர்ந்த நாடு. தாய்வான் தான் கொஞ்சம் வளர்ச்சி குறைஞ்ச நாடு சொல்லிருக்காங்க. சந்த தாய்வான் வளர்ச்சி குறைஞ்ச நாடு. தென்கொரியா சிங்கப்பூர் அதெல்லாம் முன்னேற நாடு தென்கொரியா. அதே சந்த. ஓகே, கம்ப்யூட்டர் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கார். சரியா தவறா என்பதை பார்க்கலாம். ரிமீட் ஆன்சர் ப்ளீஸ். அஸ்லம் என்ற கதையும் உங்களோட கதையும் ஒரே மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாளையும் அப்படித்தான் இருக்குமோ? 2 பேரும் 50,000 ரூபாய்க்கு வந்தீங்க, 10,000 ரூபாய்க்கு போயிட்டீங்க. இந்தியா சரி, ஆசிய புலிகள் 4 ஏசியன் டைகர்ஸ் இந்த நாடுகள்ல இந்தியா இல்ல. 1960களில் இருந்து பொருளாதார வளர்ச்சி வீதம் தொடர்ச்சியாக நல்ல நிலையில் இருக்கிற நாடுகள் 4 நாடுகள். அதுல தென்கொரியா, தாய்வான், சிங்கப்பூரோட சேர்த்து ஹாங்காங்கும் மத்திய நாடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாய்வான் ஓகே, கிட்ட கிட்ட மாதிரி தான் இருக்கு தென்கொரியா, சிங்கப்பூர் மாதிரி. தாய்வான் பொருளாதார ரீதியாக எவ்வளவு வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடு. எத்தனையோ பொருட்கள் எல்லாம் தாய்வான்ல உற்பத்தி செய்யற நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து வந்திருக்கு. நல்லா விளையாடுங்க. ஒரு நல்ல
ஜோக்கர் இல்ல, மிக கட்டிக்காரனான ஒரு பிள்ளை பெரியமாகலாம். அதோட ஒரு நல்ல நகைச்சுவை மிக்க மனிதரும் கூட. நல்லா பேருங்க, ஆனா போக முடியல. தொடர்ந்து 10,000 ரூபாய்க்கான காசோலை ஹட்டன் நேஷனல் வங்கியிடம் இருந்து இதோ. நிம நன்றி. போட்டிக்கு வந்த எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு ஆசிரியரா, ஒரு பாப்புலர் டியூஷன் டீச்சரா பாராட்டு வாழ்த்துக்கள். நன்றி. நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அமர ஆசைப்படுற ஒரே ஒரு ஆசனம் ஹாட் சீட் உங்களுக்காகவும் காத்திருக்கு. கடந்த வாரத்தில் இருந்து தொடர்ந்து விளையாடிய அஸ்லம், இன்றைய 10 போட்டியாளர்கள் ஒருவரா வந்து விளையாடிய நிவான், 2 பேருமே மிக சிறப்பான போட்டியாளர்கள். ஆனால் 50,000 ரூபாய் வரைக்கும் போனவர்களால தொடர்ந்து போக முடியல. சரியான லைஃப் லைன்ல சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க முடியாம போனதால 10,000 ரூபாயோட மாத்திரமே வெளியேற வேண்டிய நிலைமை. ஆனா நீங்களும் நம்பிக்கையோட பாருங்க. அதே நம்பிக்கையோட வந்திருக்கும் போட்டியாளர்கள் இவர்கள் அடுத்த ஹாட் சீட்டின் அதிர்ஷ்டசாலி யார் என்பதை பார்க்கலாம். வாருங்கள். ஹாட் சீட் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்க போகுது என்றதை பார்க்கிறது முதலே கூட்டர் சவுண்ட் அடிச்சிட்டு போட்டி நிறைவடையும் நேரம். ஏனைய போட்டியாளர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஆனா நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யலாம் போட்டியில பங்கு பெற்ற. நாட்டில் எங்கிருந்தாலும் ஹாட் சீட்டுக்கு வாங்க. கனவுகளை நிறைவேற்றும் ஒரு இடம். அறிவு, படிக்கிற விஷயங்கள், கற்கிற கல்வி வாழ்க்கையில என்றைக்குமே எங்களை காப்பாற்றும். அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய பிரபலியமான ஒரு எழுத்தாளர் மார்க் ட்வைன் அவர்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயம், கருணை என்பது மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு மொழி. இந்த மொழிக்கு காது கேட்காதவருக்கும் இந்த மொழி கேட்கும், கண் தெரியாதவருக்கும் இதை பார்க்க முடியும். இப்படியான ஒரு கருணையை உங்களுடைய பிள்ளைக்கு மாத்திரமல்ல ஏனைய பிள்ளைகளுக்கும் செலுத்துங்க. எங்களுடைய பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்துல, எந்த கல்லூரியில, இந்த பல்கலைக்கழகத்துல படிக்குது என்றதுல அக்கறையா இருக்கிற நாங்கள் எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் இந்த நாட்டிலையும் படிக்க வசதி இல்லாம இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு குடும்பம், வசதியான ஒரு குடும்பம் ஒரு பிள்ளையை தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிள்ளைக்கு கல்வியை கொடுங்க. உங்கள் பிள்ளைக்கு மாத்திரமல்ல படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கும் கல்வியை கொடுங்கள். அந்த கல்வி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் என்றைக்குமே காப்பாற்றும். இந்த செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நீங்களும் ஹாட் சீட்டுக்கு வாருங்கள், முயற்சி செய்யுங்கள். முடியுமானவரை அல்ல, உங்கள் கனவு நனவாகும் வரை. இது சக்தியின் மகாலட்சாதிபதி.